Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. Welcome back to my channel. In today's lesson, I am going to throw light on the phrase feel like. இந்த feel like அப்படிங்கறத நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, feel அப்படினால என்ன, நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஸோ நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் தோணும் இல்லையா? இப்போ நல்லா மழை பெய்யும் போது நமக்கு ஏதாவது ஹாட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அண்ட் ரொம்ப வெயிலாக இருக்கும் போது நமக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத பாருங்க. சப்ஜெக்ட் எழுதுறீங்க, தென் ஃபீல் லைக் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் நம்ம வேர்பை ஆட் பண்ணணும். இப்போ அபவுட் டு அப்படிங்கிற ஃப்ரேஸோ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃப்ரேஸஸில் பார்த்தீங்கன்னா டூக்கு அடுத்து வரும்போது இங்கிலீஷில் நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இங்கே நீங்கள் ஜெரண்ட் ஃபார்மில் ஐஎன்ஜி ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபீல் லைக், எனக்கு இப்போ நல்லா குதிக்கணும் போல தோணுது அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஜம்பிங், ஐ ஃபீல் லைக் டான்சிங், ஷீ ஃபீல்ஸ் லைக் பிளேயிங் அரவுண்ட். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இதில் ஹீ ஷீ இட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணும்போது நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணுவோம். அதே ரூல் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஹீ ஷீ இட், அதாவது ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும். இப்போ ஹீன்ற இடத்துல ஹீக்கு பதிலாக ஏதாவது ஒரு நேம் லைக் ரவி, ராஜா ஆர் எனி நேம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்பவும் நம்ம அங்கே ஃபீல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணணும். ஸோ தேர்ட் பர்சனில் சிங்குலர் வந்ததுன்னா நம்ம ஃபீல்ஸ்ன்னு ஆட் பண்ணுவீங்க. அதே ப்ளூரல் ரெண்டு நேம்ஸ் நமக்கு ஒன்றா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரவி அண்ட் ஷீலா அப்படின்னு சொல்கிறோன்னா அது ப்ளூரல் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபீல் லைக் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ இதே கொஞ்சம் ஒரு லென்த்தி சென்டென்சஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ எனக்கு மழையில் நனையணும் போல இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ட்ரென்ச்சிங் இன் ரெயின். இப்போ எனக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? I feel like eating something hot. I feel like having a cool drink. I feel like having a cool drink. இதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது ஃபீல் சொன்னோம், தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் வரும்போது ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு போட சொல்லிடணும். இதே நீங்கள் பாஸ்டில் சொல்கிறீங்க, இப்போ நேற்று எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்டில் சொல்லும்போது ஃபீலை நம்ம ஃபெல்ட் அப்படின்னு டைரெக்டாக பாஸ்ட் டென்ஸில் எழுதிக்கலாம். For instance, I felt like going for a bike ride. எனக்கு நேற்று பைக் ரைட் போகணும் போல இருந்தது அப்படிங்கிறதுனால I felt like going for a bike ride. I felt like swimming. எனக்கு நீச்சல் அடிக்கணும் போல தோணுச்சு. ஸோ இப்படி நம்ம பாஸ்டில் சொல்கிறதா இருந்தால் felt like யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது feel like or feels like அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். பட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் தான் வேர்பை யூஸ் பண்ணணும். இந்த ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.